ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிற மகாநதியில் நம்ம வெண்ணிலா இருந்துட்டு சரி நான் ஊருக்கு கிளம்புறேன்ப்பான்னு சொல்லிட்டு சொல்ல, இப்போ இந்த நிலமையில நீ கிளம்புனா எப்படிப்பா, நீ ஏற்கனவே மயக்கம் போட்டு விழுந்துட்டா, அதனால் இங்கே இருப்பான்னு ஒரு வார்த்தைக்கு சொன்னாங்க. ஒரு பேச்சுக்கு சொன்னால் இங்கே இருந்துடுறதா செவ்வால, ஆமாம் சோறு கொண்ட இடம் ஜோருக்கம், ஆமாம் சோறு கொண்ட இடம் ஜோருக்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு உட்கார ஆரம்பிச்சிருச்சு. உடனே தாத்தா, என்னால் நான் உங்களுக்கு எவ்வளோ கெட்டது பண்ணியிருக்கேன், என்னால் உங்கள் முகத்தை பார்க்க முடியல தாத்தா, என்னால் பார்க்க முடியல கோபால், பார்க்க முடியல கோபால், திரும்புங்க கோபால்னு சொல்லிட்டு திரும்ப சொல்லிட்டு எட்ரா சூட்டு அப்படின்னு சொல்லிட்டு புடவை தூக்கிட்டு ஓடுவாங்களே, அந்த மாதிரி இவங்க கிளம்ப போக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பொண்ணு ஆக மொத்தத்தில் அங்கே சுற்றி இங்கே சுற்றி வெண்ணிலாவையும் நம்ம விஜயும் காவேரியும் பிரிச்சுவிட்டு வெண்ணிலாவை வெளியே போக அனுப்பிவிட்டு கடைசியில் உள்ளே கூட்டு வந்து உட்கார வச்சிட்டிங்க. டேய் கதையை எங்கடா கொண்டு போகிறீங்க, டேய் கருத்து கண்ணாயிரம் வேணாம்ப்பானா கேட்குறாங்களா, கடைசியில் இப்படி பிளேட போடுறாங்க. இன்னொரு பக்கம் வெண்ணிலா விடாங்க அவங்க மாமா, நான் வெண்ணிலாவை கூப்பிட்டு கிளம்புறேன், இல்லைங்கிறாங்க. டே ரோசப்பட்டு கிளம்பணும், அதை விட்டு ஒரே இடத்துல உட்காந்துட்டு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது சரியா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில் பார்த்தா இவங்க என் வாழ்க்கையில் வந்து இப்படி கும்மி அடிக்கிறாங்களேங்கிற மாதிரி இருக்குது காவேரியோட ரியாக்ஷனு. காவேரி ஒரு பக்கம் வீட்டுக்குள்ளே நுழையும் போது உள்ளே வரலாமா வேணாமான்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்காங்க. ரவுடி ரங்கம்மா அங்காள பரமேஸ்வரி எங்கம்மா உட்காந்துருக்கு பாரு வாசல்லே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு நம்ம காவேரியோட ரியாக்ஷனு. அதுக்கப்புறம் என்ன கேள்வி கேட்க போறியா, இரு நானே சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் புட்டு வச்சிட்டாங்க. விஜய்க்காக தான் நான் போனேன், அதுக்கு என்ன இப்போ இதுக்கு முன்னாடியும் போனேன் இதுக்கப்புறமும் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சுருக்குன்னு சொல்லி விட்டுட்டு பெரிய முடிவெல்லாம் ஒன்றை கேட்காம எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போயிட்டாங்க. போய் உட்காந்து அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம விஜய் கால் பண்ணால் எடுக்கவே இல்லைங்க. நம்ம விஜய்க்கு ஏன் எப்படி ஆர்வ கலர் நடந்துக்குதுன்னு புரியவே இல்லை. எப்பா சீக்கிரம் கண்டுபிடிப்பா, உன் ஆர்வ கலர் ஒன்றை விட்டு கை நழுவி போயிட்டு இருக்குப்பா, அது தெரிஞ்சுக்கோப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இவங்க வெண்ணிலா கிட்ட பேசினதே நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, பாட்டி பேசினதை நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ பாட்டியை வான் பண்ணி விடுறாரு தாத்தா, நீ காவேரி கிட்ட ரொம்ப ரூடாக நடந்துக்கிட்ட, இது ரொம்ப தப்புங்கிறாங்க. குமரன் ஒரு பக்கம் என்னால் எதுவுமே முடியலேன்னு ஃபீல் பண்ணி கங்காட்ட போலாம், இதுக்கு அங்கேருந்து இருந்தீங்கன்னா ஒன்றுமே முடிஞ்சிருக்காது, இப்போ இங்கே வந்து இந்த அளவுக்கு திறமையாயிட்டீங்கன்னு பாராட்டுறாங்களாமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.